அதாவது இந்த நொண்டிக்கிட்டு வரான்ல இவன் யாருன்னா அகில் கான் அப்படின்னு சொல்றாங்க. மத்திய பிரதேச சேர்ந்தால, அதாவது இந்தியாவுக்குள்ள பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்திய பெண்மணிகளுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவை சுத்தி பார்க்க வந்த வெளிநாட்டு பெண்மணிகளுக்குமே இந்த ஒரு பாலியல் தொந்தரவானது நிறைய நடந்திருக்கு. அதுல ஒரு படி மேல போய் நம்ம இந்தியாவை வந்து உலக நாடுகள் மத்தியில அசிங்கப்படுத்தும் விதமா இந்த 2025க்கான ஐசிசி உமன்ஸ் வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதோட லீக் மேட்ச்ல ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் இண்டோர்ல வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நடந்துச்சு. அந்த ஒரு போட்டிக்காண்டி மத்திய பிரதேசல உள்ள இண்டோருக்கு வந்து அந்த ஆஸ்திரேலியன் வீராங்கனைகள் இருக்காங்கல்ல, கிரிக்கெட் வீராங்கனைகள் ரேடிசன் ப்ளூ ஹோட்டல்ல தங்க வைக்கப்பட்டிருந்திருக்காங்க. அவங்க வெளியில போகும்போது, அதாவது ஜாகிங் போகும்போது அந்த நொண்டிக்கிட்டு வந்தானே அந்த அகில் கான், அவன் பைக்ல வந்து 2 ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ், அதாவது இந்த உமன் கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜாகிங் போகும்போது அவங்கள்ட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காங்க. அவன் பண்ண அந்த ஈனத்தனமான செயலை அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண உடனே உறுதி செஞ்சு அவனை பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் தப்பிச்சு ஓடுனதா சொல்றாங்க. அப்புறம் வந்து கையிலையும் காலையும் முறிவு ஏற்பட்டதா கட்டு போட்டிருக்காங்க. அது கட்ட உரிச்சு பார்த்தாதான் தெரியும் உண்மையா பொய்யான்னு. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தவனுக்கு கால் உடைஞ்ச மாதிரி கட்டு போட்டு அவனை நடிக்க சொல்லி கேமரால வீடியோ எடுத்த வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த நொண்டிட்டு வர நாய் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டையே மானத்தை வாங்குற மாதிரி ஒரு செயலை செஞ்சு வச்சிருக்கு. அகில் கான் அப்படின்றவனுக்கு ஒருத்தன் முட்டு கொடுத்து விக்டிம் பிளேமிங் பண்ணிட்டு இருக்கான். யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபியை சேர்ந்த எம்பியோட அமைச்சர் ஒரு ஆள், கைலாஷ் விஜய் வர்கியா அப்படின்ற ஒரு ஆள். அதாவது அந்த ஆள் என்ன பேசியிருக்கான் தெரியுமா? விக்டிம் பிளேமிங் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பாதிக்கப்பட்ட அந்த 2 வெளிநாட்டு கிரிக்கெட் வீராங்கனைகள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட சொந்த பாதுகாப்புல தான் வெளிநாடுகளுக்கு எங்கேயாவது கிரிக்கெட் விளையாட போனாங்கன்னா அவங்களோட சொந்த பாதுகாப்புல வெளியில போகணும். அவங்க தனியா யார்ட்டையும் சொல்லாம போயிருக்க கூடாது. அவங்க அப்படி போனனாலதான் இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு, அவங்க மேலேயும் தவறு இருக்கு அப்படின்னு இருக்கான். பாவே மண்டியும் பத்தியில இருந்தாலும் என்ன பேசி வச்சிருக்கியான்னு. ஏன்டா அப்ப வெளிநாட்டுல இருந்து உன் நாட்டுக்கு ஒரு 2 பெண்கள் வந்தாங்கன்னா அவங்க வந்து நடந்து போக முடியாது, பாதுகாப்பு இல்லாம போனா உன் நாட்டுக்காரன், அதாவது இந்தியாவில் உள்ளவன் வந்து இப்படி பண்ணிடுவேன். ஏன்டா இந்தியாவுக்கு இது அசிங்கம் இல்லையாடா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்? என்ன கொடுமைனா, இவங்களுக்கு எதிர்த்து ஏதாவது பேசணும்னா நம்மள ஆன்டி இந்தியன் வாங்க. டே நீங்க தான்டா முரட்ட ஆன்டி இந்தியன், இந்தியாவையே அசிங்கப்படுத்துறது நீங்க தான்டா, மூத்திர குடிக்கலாம். இவங்க இருக்கிற வர நாடு இன்னமும் நாசமா போயிட்டு தாங்க இருக்கும். நான் வெளிநாட்டுக்கார வீராங்கனைகள் வந்து விளையாட வந்திருக்காங்க, அவங்க தெருவில் நடந்து போக முடியல, ஒருத்தன் பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கேன், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கான். இவங்கெல்லாம் அமைச்சர் சை